ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சோஷியல் டீம் பது சேனல். சூப்பரான ஒரு சீஸ் தோசை செய்யலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். தோசையை நல்லா ஊற்றி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோசையை ஊற்றி அதில் பட்டர் போட்டு விட்டுருங்க. அந்த பட்டர் அப்படியே மெல்ட் ஆகட்டும். ஒரு பக்கம்தான் நம்ம வேக விட போகிறோம். ஓரளவுக்கு செவந்த உடனே அந்த மேலே மாவாக இருக்கும் பார்த்தீங்களா, அதை அப்படியே நம்ம தோசை கரண்டியால் தடவி விட்டுட்டிங்கன்னா நல்லா ப்ளெயினாக ஆகிடும் அந்த தோசை. அதுக்கப்புறம் சீஸ் இந்த மாதிரி ஸ்லைஸ் இருக்கும் இல்லைங்களா, அதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் துருவி போட்டாலும் ஓகே. இந்த மாதிரி சிம்பிளாக ஸ்லைஸ் சீஸ் தோசை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது அப்படியே ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்லைஸ் தேவையோ அத்தனை ஸ்லைஸ் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லைஸே இந்த ஒரு தோசைக்கு போகிறோம். நான் ஆர்டராக இருந்தால் 2 ஸ்லைஸ் வைப்பேன். ஸோ இன்றைக்கி நான் ஒன்று தான் வச்சுருக்கேன். ஐஷு சீஸ் தோசை கேட்டதுனால. ஸோ இதை அப்படியே லைட்டாக தூக்கி விட்டுக்கலாம். இப்போ அந்த சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் கேஸை நம்ம சிம்மில் வைக்கலாம். இங்கே பாருங்கள், சைடெல்லாம் மொறு மொறுன்னு ஆயிடுச்சு. அந்த சீஸ் எப்படி மெல்ட் ஆகுது பார்த்தீங்களா, நல்லா பபுள்ஸ்லாம் விட்டு. இந்த ஸ்டேஜில் நம்ம தோசையை அப்படியே மடித்து போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மடித்து போட்டுட்ட பிறகு லைட்டாக தடவி விடுங்க. பட்டர் போட்டதுனால இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சீஸ் தோசை ரொம்ப ப்ரௌனாலாம் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கோல்டன் கலரில் தான் எடுக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இருங்க, நான் அந்த உள்ளுக்குள்ளே சீஸ் எப்படி மெல்ட் ஆகிருக்குன்னு காமிக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். இது கூட உங்களுக்கு கேரட், வெங்காயம் எது வேணாலும் நீங்கள் போட்டு சாப்பிட்லாம். செஷ்வான் தொட்டுட்டு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.